சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை அலுவலக வளாகத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளி வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் விவரிக்க. வணக்கம் ராகவேந்தர், கொலை செய்யப்பட்டிருக்க அந்த ரவுடி யார்? மருத்துவமனை வளாகத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இது எப்படி நடந்தது என்பது குறித்தான சிசிடிவி காட்சிகள் ஏதேனும் கைப்பற்றிருக்கிறதா? விவரம் என்ன? வணக்கம். இன்று அதிகாலை ஒரு 4 மணி அளவில் ஒரு கொலையானது சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நடந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை குளத்துறை சேர்ந்த ஆதிகேசவன் என்பவர் அவர்தான் இந்த கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவர் மீது பல்வேறு கொலை மற்றும் கொலை வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இன்று காலை நிறைமத கர்ப்பிணியான ஆதியின் மனைவி சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நேற்று இரவு முதல் ஆதி பிரசவ வார்டு பகுதியில் இருக்கிறார். இன்று அதிகாலை அளவில் ஒரு கும்பலானது வெட்டி சாய்த்திருக்கிறது. இதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக தற்போது போலீசார் யார் இந்த கொலை என்ற கோணத்தில் விசாரணை செய்த போது தோழி சாருமதி மற்றும் அவரது உறவினர்கள் 3 பேர் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபடுவதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த ஆதி தோழி சுசித்ரா மற்றும் 3 பேர் அவர் மீது இந்த கொலை செய்திருப்பதாக முதல் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தோழி சுசித்ரா எதற்காக இந்த கொலை செய்திருக்கா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிகாலையில் போன்ற கொலை சம்பவம், அதாவது அரசு மருத்துவமனை வளாகத்தில் கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று காலை முதல் தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் போலீசார் பிடிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக ஆதிகேசவனுக்கு வேறு யாராவது தொடர்பு இருக்கிறார் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை அலுவலக வளாகத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளி வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் விவரிக்க. வணக்கம் ராகவேந்தர், கொலை செய்யப்பட்டிருக்க அந்த ரவுடி யார்? மருத்துவமனை வளாகத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இது எப்படி நடந்தது என்பது குறித்தான சிசிடிவி காட்சிகள் ஏதேனும் கைப்பற்றிருக்கிறதா? விவரம் என்ன? வணக்கம். இன்று அதிகாலை ஒரு 4 மணி அளவில் ஒரு கொலையானது சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நடந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை குளத்துறை சேர்ந்த ஆதிகேசவன் என்பவர் அவர்தான் இந்த கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவர் மீது பல்வேறு கொலை மற்றும் கொலை வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இன்று காலை நிறைமத கர்ப்பிணியான ஆதியின் மனைவி சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நேற்று இரவு முதல் ஆதி பிரசவ வார்டு பகுதியில் இருக்கிறார். இன்று அதிகாலை அளவில் ஒரு கும்பலானது வெட்டி சாய்த்திருக்கிறது. இதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக தற்போது போலீசார் யார் இந்த கொலை என்ற கோணத்தில் விசாரணை செய்த போது தோழி சாருமதி மற்றும் அவரது உறவினர்கள் 3 பேர் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபடுவதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த ஆதி தோழி சுசித்ரா மற்றும் 3 பேர் அவர் மீது இந்த கொலை செய்திருப்பதாக முதல் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தோழி சுசித்ரா எதற்காக இந்த கொலை செய்திருக்கா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிகாலையில் போன்ற கொலை சம்பவம், அதாவது அரசு மருத்துவமனை வளாகத்தில் கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று காலை முதல் தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் போலீசார் பிடிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக ஆதிகேசவனுக்கு வேறு யாராவது தொடர்பு இருக்கிறார் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.